ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நீட்ஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி வந்து நம்ம வெந்தயக்களி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அரை கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் வந்து உளுந்து, 1/4 கிளாஸ் வெந்தயம். இதை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வெந்தயக்களிக்கு தேவையான உளுந்து வந்து வெந்தயம், அரிசி, உளுந்து 3 நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாட்டு சர்க்கரை. எந்த அளவுக்கு இனிப்பு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மண்ணெலாம் வராமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாவு கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பனவெல்லத்தையும் இதில் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம இது கிளறும் போது பார்த்திங்கன்னா கெட்டி விழுந்துடும். அதுக்காக இப்படி நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மிக்ஸிங்கை வந்து கெட்டியான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது இதை வந்து கைவிடாமல் நல்லா கெட்டியாகிற பதம் வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா கெட்டியாக்கணும். நம்மளோட வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக லைட்டாக ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான வெந்தயக்களி ரெடி. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கு கூலிங் ஆனதும் கூட. சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.